السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல துஆக்களை பார்த்து வருகின்றோம். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா, அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனினுடைய துஆ எந்த விதத்திலே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களினூடாக நமக்கு அறிவிப்பு செய்தார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அந்த துஆவின் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் அந்த துஆவினுடைய பலனை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக துஆக்களை கேட்போம். துஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை ஓதி நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். இதனை ஓதினால் நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. என்ன துஆ என்றால், இன்ன ரப்பி ரஹீமும் வதூத், இன்ன ரப்பி ரஹீமு வதூத் என்று வரக்கூடிய இந்த துஆ, எனது இறைவன் நிகரிலா அன்பாளன், பேரன்பு கொண்டவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது.